கல்யாண வயசுல இருக்கலாம், டீச்சர்ஸ் ட்ரைனிங் பண்றாளாம். ஸோ இப்போ இந்த பொண்ணுக்கு பையன் வந்து இந்த பொண்ணோட பையன் வந்து அப்பாவை பார்க்கணும்னு அடம் பிடிக்கிறான். இப்ப நான் என்ன இந்த பிரச்சனையை 2 விதமா கையாளலாம் மேடம். ஒண்ணு வந்து இந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணோட சம்மதத்தோட தான் இந்த திருமணம்ங்கிறது ஆல்ரெடி தெரிஞ்சு நடந்திருக்கு. அதுல ஒண்ணும் சொல்ல முடியாது. இந்த பொண்ணை வந்து இருந்தாலும் ஒரு வாக்குறுதி கொடுத்துருப்பாரு, நம்பிக்கை மோசடிங்கிற ஒரு இதுல, நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன், நல்லா இருந்துக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி. அதனால இந்த பொண்ணை வச்சே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அந்த கணவர் மேல. என்னை வந்து ஆசை வார்த்தை கூட்டு ஒரு நம்பிக்கை மோசடி பண்ணி தான் இந்த திருமணமே இவர் பண்ணிருப்பாரு. அதுலதான் ஒரு குழந்தையும் உருவாயிருக்கும். அதனால இது ஒரு குற்றவியல் நடவடிக்கையா ஒரு காவல்துறையில புகார் கொடுத்து என்னை நம்பிக்கை மோசடி பண்ணி ஆசை வார்த்தை கூட்டி நம்பிக்கை மோசடி பண்ணி இப்படி ஒரு குழந்தையும் பார்த்துட்டு நிராகர பண்ணி என்னை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு ஒரு சைட்ல குற்றவியல் நடவடிக்கை நம்ம எடுக்கலாம். அது இந்த பொண்ணு வசித்த இடத்துலயும் பண்ணலாம், இல்லது இவரு இந்த ஹஸ்பண்ட் எங்க இருக்கிறா அந்த இடத்துலயும் கூட இந்த குற்றவியல் நடவடிக்கை நம்ம கொண்டு போகலாம்.